ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிராஜ். இது ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றே பேசு அது இன்றே பேசு. போன முறை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக் ஸ்கேம் பற்றி வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து மக்களாகிய நீங்கள் வந்து நிறைய ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் பிரச்சனையை பற்றி பேசலான்ட்டு இருக்கு. அதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயங்களை வந்து உள்ளே வந்தோம்னா நம்ம வந்து அது மேலேயே கவனம் செலுத்துவோம். ஆனால் நமக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே பார்க்குறது கிடையாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் பாடகி வந்து நம்மளுடைய ஐயப்பன் கடவுளை பற்றி வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அது விஷயமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக சோஷியல் மீடியா பூரா வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க பாடுறது பார்த்திங்கன்னா 2019 அது வந்து இப்போ தான் நம்முடைய காதுக்கு எட்டி இருக்குது. அதை ஏன் இப்போ எடுத்து ட்ரெண்ட் ஆக்குறாங்கன்றது தெரியல. அந்த பாடகி பாடினது தப்பு தான். ஆனால் நம்மளுடைய அரசியல்வாதிங்க பாருங்கள் நம்மளை எப்படி திசை திருப்புறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மறக்கடிக்கிறதுக்கு ஒரு புது விஷயத்தை ட்ரெண்டாக்கி விட்டுறாங்க. இப்போ வந்து இந்த அந்த இசைவாணின்ற ஒரு சகோதரி வந்து இந்த ஐயப்பன் பாடலை பற்றி பாடினது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான செயல். ஆனால் ஏன் வந்து இது 5 வருஷம் கழித்து நம்ம இப்போ எடுக்கிறோன்றது நமக்கு புரியலை. அந்த சகோதரிக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி வந்து நீங்கள் பாடியிருக்கிற அந்த வரி பார்த்தீங்கன்னா வந்து நான் தாடிக்காரன் பேத்தி இப்போ காலம் மாறி போச்சுன்னு பாடியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிற அந்த தாடிக்கார் யாருன்னா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தந்தை பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறேன்றீங்களே, இப்போ கோயிலுக்குள்ளே இருக்கிறது கடவுள் தானே. இப்போ நீங்கள் உங்களுடைய தந்தை பெரியாருடைய கொள்கைக்கு முரண்பாடாக பாடுறீங்களா? இது ஒரு கேள்வி தான் எனக்கு. அதாவது நம்ம ஒரு கோட்பாடில் இருந்தால் அந்த கோட்பாட்டில் தான் நம்ம வந்து பயணிக்கணும். இப்போ நம்ம வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு ஐயம் சாரி ஐயப்பா என்னை உட விடுங்கப்பான்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது வந்து போயிட்டு நம்ம கெஞ்சிற மாதிரி இருக்குது. ஏன் நம்மளே தாழ்த்திக்கணும்? சரி, இப்போ அந்த கோயிலுக்குள்ளே போனால் என்ன நடக்க போகுது? போனால் நடக்க போகுது. நம்ம தந்தை பெரியாரே சொல்லியிருக்காரு, கடவுளை மாற மனிதனை நினைன்ட்டுருக்காரு. ஓகேங்களா? ஸோ கடவுளை கற்பிப்பவன் முட்டாள்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் அதில் என்ன கேட்குறீங்க? ஐயம் சாரி ஐயப்பான்றீங்க. ஐயப்பான்றது ஒரு கடவுள் தானே. இப்போ நீங்கள் நம்புறீங்களா? அப்போ அவருடைய உங்கள் தாடிக்கார தாத்தா அவர் சொன்னதுக்கு வந்து முரண்பாடாக இருக்குல்ல. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. நம்ம இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக மாற்றி இதை பற்றி வந்து இவங்க பின்னாடியே போகிறது, ட்ராவல் பண்ணுறதை விட இப்போ பாருங்கள், நம்மளை வந்து இந்த அரசியல் கட்சிவாதிகள் வந்து எவ்வளவு தான் திசை தரப்பி அவங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நம்மளை வந்து எப்படி முட்டாளாக்குறாங்கன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அடிப்படை நம்மளுடைய வாழ்வியல் இருக்குல்ல, நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, இதில் நடக்கிற சில விஷயங்கள் மட்டுமே பேசுவோம். நமக்கு வந்து மேலிடத்தில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் நம்ம வேண்டாம். நாம் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் பாருங்கள். விலைவாசி ஏற்றம், இது வந்து எத்தனை பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் பேசுவேன். சில பேர் சொல்கிறாங்க, எதுக்கு பிரதர் நமக்கு அரசியல்ன்றாங்க. எல்லாருமே அரசியல் பேசணுங்க, நம்ம எதிர்த்து கேட்கணும் கேள்வி. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு பின்வாங்கினா அப்புறம் யார் தான் கேட்குறது? சில பேர் பயப்படுறாங்க, கேட்டால் ஏதாவது பிரச்சனை வருவோமோன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அங்கே பயம் கிடையாது, பரவாயில்ல பார்த்துக்கலாம். இந்த விலைவாசி ஏற்றம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போகிறேன், நான் மளிகை கடைக்கு போய்ட்டு பொருள் வாங்குகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பால் விலை போன வருஷம் 23 ரூபா இருந்தது. இந்த வருஷம் அதே பால் 30 ரூபா. ஓகேங்களா? பாம் ஆயில், அதாவது சமையல் எண்ணெய், ரேஷன் கடையில் வந்து 28 ரூபாய்க்கு தராங்க. கொஞ்சம் கம்பெனி பிராண்டாக நம்ம கடையில் போய் வாங்கினா போன வருடம் 75 ரூபாய்க்கு விற்றுந்த பாமாயில் இன்றைக்கி 160 ரூபாய். ஓகேங்களா? அதே மாதிரி துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புன்னு பருப்பு வகைகள் எடுத்தால் எல்லாமே சராசரி பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் அதிகமாக இருக்குது. அரிசி நம்ம அன்றாட தேவைக்கு தினமும் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள், நம்ம உணவுப் பொருளில் முக்கியமானது அரிசி. அரிசி நம்ம போன வருடம் வாங்கினது 45 ரூபாய் அரிசி இந்த வருடம் 60 ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து விலைவாசி ஏற்றத்தை யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை. ஒன்லி நம்ம பார்க்குறது என்னன்னா சிலிண்டர், பெட்ரோல், இது 2 தான் பார்க்குறோம். இது கூட வந்து நம்மளுடைய தேவைக்கு தான் நம்ம பண்ணிக்கலாம். அதை இப்போ சிலிண்டர் நம்ம நினச்சா 30 நாளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 15 நாளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன் 2 மாதத்தோடு யூஸ் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா, இது வந்து மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால நம்ம அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மக்களை குழப்புவோம். ஆனால் அன்றாட தேவைக்குண்டான மளிகை பொருட்கள் வந்து எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் போய் வாங்குகிற ஆள் தான். அதனால் வந்து யோசிச்சு பாருங்கள். இதை பற்றிலாம் சோஷியல் மீடியாவில் நம்ம பேசவே கூடாதுன்ற ஒரு நிலைமை உருவாக்கி விட்டது. நம்ம வாங்கக்கூடிய தக்காளி, வெங்காயம், இது 2 தான் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் அது இதர காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 50% வந்து விலை ஏறி இருக்குது. போன வருடத்தோடு நான் சொல்கிறேன். 1 கிலோ பீன்ஸ் 80 ரூபா, 40 ரூபா விற்று இந்த பீன்ஸ் 80 ரூபா. இப்போது வெண்டைக்காய் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு
நம்ம வந்து அன்றாட தேவைக்கு நம்ம அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு டெய்லி நம்ம சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த மக்களுக்கு தெரியும் எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அன்றாட தேவை உள்ள வாங்குற வேண்டிய விஷயங்கள் எல்லாமே விலைவாசி ஏற்றிட்டு நமக்கு வந்து நிறைய செயல் திட்டங்கள், அதாவது அரசு நமக்கு கொடுத்த நிறைய செயல் திட்டங்கள் நமக்கு இப்போ கிடைக்காம இருக்குது. அது நிறைய வந்து நம்ம வந்து யோசிக்கிறதும் இல்லை, அதை பற்றி பேசுகிறதும் இல்லை. இதெல்லாம் வந்து நான் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான நான் சொல்லலை. ஆளுங்கட்சின்னா இந்த கட்சி ஆட்சியெல்லாம் கிடையாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பாமர மக்களாகிய நம்ம மேலே தான் அந்த சுமை விழும். மேலிடத்த மக்கள்கிட்ட வந்துலாம் அவங்க போக மாட்டாங்க, அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. இப்போ நீங்கள் போய் நயன்தாரா தனுஷ்கிட்ட போயிட்டு 1 லிட்டர் பால் என்ன விலைன்னு கேளுங்க, தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அவங்க போய் வாங்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க பின்னாடி தான் ஓடுறோம். நயன்தாரா தனுஷ்க்கு என்ன பிரச்சனை, அவர் லெட்டர் தருவாரா இல்லையா என்ஓசி நயன்தாராக்கு, நயன்தாரா படம் வந்துச்சு அதை பற்றி என்ன, கங்குவா படம் எத்தனை நாள் ஓடிச்சு. இதே தான் சோஷியல் மீடியாவில் வந்துட்டானா ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு சினிமா கதைகளை பேசுகிறாங்க தவிர ஒருத்தருக்கும் தன்னுடைய அன்றாட தேவைக்குண்டான பொருட்கள் விலைவாசி ஏற்றதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு தம்பி உங்களுக்கு அரசியல் பேசுங்க, அன்றாட தேவைக்கு என்னென்ன பிரச்சனைகள் பாமர மக்கள் மேலே விழுதுன்றதை கேளுங்க, தப்பு கிடையாது. நாம் பேச தான் அரசுக்கு அதுக்கு போவோம். இதெல்லாம் நம்ம பேசாததுனால ஒரு மனுஷன் மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற சராசரி ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கி கடன் தொல்லை எவ்வளோ இருக்குன்றத அவங்கவுங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தால் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இந்த அரசாங்களுடைய காது கேட்டும் எவ்வளவோ நம்ம இழந்திருக்கோன்றது. இதெல்லாம் நான் வந்து ஆட்சி நடத்துகிறாங்க அவங்கள நான் குறை சொல்லலை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே தொல்லை தான், இதே கதை தான். பாமர மக்களாகி நாம் தான் வந்து பாதிக்கப்பட்டோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து மக்கள் பிரச்சனைகளையோ இல்லை அன்றாட தேவை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதே கிடையாது சோஷியல் மீடியாவில். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள் பின்னாடியும் ஜாதி மத அடிப்படைகளை பின்னாடி தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாமல் போகுது. அதெல்லாம் வெளியில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறது தான் என்னுடைய வேலையை. ஸோ நன்றே பேசு அதை இன்றே பேசு இந்த ரவிராஜ் டாக்ஸ் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய பொன்னான கமெண்ட்டுகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் ரவிராஜ். நன்றி, வணக்கம்.